அப்போ நம்ம கொடுத்த பாதையிலே நாம் செம்மையா நடக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. நாம் வழி நிறைய இடத்துல கர்த்தர் நம்ம கொடுத்த பாதையில் நாம் சில தவற விட்டு விடுறோம், வழி தப்பி போய் விடுறோம், திசை மாறி போய்கிறோம், சில வழியில் போகாமல் பாதையில நின்று விடுகிறோம், தடங்கள் பண்ணி கொள்கிறோம், ஏதாவது ஒரு காரியத்திட்டமாய் அப்படி செய்து விடுகிறோம். ஆனாலும் தம்முடைய பசுத்தவான்களை தமக்காக நீதிக்காக வைத்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். தன் பாதையை என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றதுமா, பசுத்தவான்கள் பாதையை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்ம நீங்க அதான் தியானிக்க போறோம். நமக்கு கொடுத்த பாதையை தேவன் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அது எந்த தடங்கள் வந்தாலும் சரி, எந்த ஒரு இடையூறு வந்தாலும் சரி, எந்த ஒரு மாம்ச போராட்டம் வந்தாலும் சரி, ஆவிக்குரிய போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்ம கொடுத்த பாதையை என்ன செய்வார்? அவர் காப்பாற்றி நம்ம நடக்கிற வழியை தொடர்ந்து நமக்கு நடத்தி நமக்கு ஆசைப்பாரு. ஹல்லேலூயா. சோத்திரம் உண்டாக 35 அதிகாரம் 8 வாசிக்கும் போது அவர்கள் திசை கெட்டு போக மாட்டார்கள்.